வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மிகவும் பிரியமான ஃபீபா நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நாம் நம்பிக்கை நமது கிறிஸ்தவ ஜீவியத்தில் அத்தியாவசியமான பகுதி என்பதை குறித்து கேட்கப் போகிறோம். கிறிஸ்துவை பின்பற்றும் விசுவாசிகளாகிய நாம் இனிமேல் இந்த உலகத்தில் நடக்க இருக்கும் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம், அவற்றை நம்புகிறோம். ஆனால் பாருங்கள், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை நமக்கு உண்டு. தீத்து 1:3 இப்படி சொல்லுகிறது: பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி நாம் நித்திய ஜீவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை நாம் ஆவியில் பெற்றிருந்தாலும் அது நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் ஒரு காரியமாகவும் இருக்கிறது. அது ஒரு மகிமையின் நம்பிக்கை. கொலோசியர் 1:27 எழுதப்பட்டிருக்கிறது: புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த இரகசியம். நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். வரப்போகும் உலகத்திலே ஜீவனுக்கான நமது நம்பிக்கையாக அவர் இருக்கிறார். அது தற்போது நாம் பார்ப்பதை விட மிக சிறந்த ஒரு உலகம். பரலோகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் தேவனுடனான நம் வாழ்வின் காலத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னும் பாருங்கள் பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 5:8 சொல்லப்பட்டபடி, பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு எனும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலைசீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். வேதம் நமக்கு சொல்லுகிறபடி, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று 1 பேதுரு 1:7-9 நாம் வாசிக்கலாம். அவரை நாம் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் அல்லவா? இப்பொழுது அவரை தரிசியாமல் இருக்கிறோம், ஆனால் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் களி கூர்ந்து நம்முடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். ரட்சிப்பு என்பது இப்போதே துவங்குகிற ஒன்றாய் நம்மில் காணப்படுகிறது என்றாலும், நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற நமது ரட்சிப்பின் மற்றொரு பகுதி ஒன்று உண்டு. அது என்னவென்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மீதான நம்பிக்கை. தீத்து 2:13 சொல்லுகிறது: மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் பிரசன்னமாகுதலை நாம் விரும்புவோம். பின்னும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்து அப்போஸ்தலர் 24:15 நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்றும் இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையின் முக்கியத்துவம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, நமது அன்றாட வாழ்க்கையில் நம்பிக்கை வைப்பது மிகவும் அவசியம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையின் மத்தியிலும் நாம் நம்பிக்கை நிறைந்த மக்களாக இருக்க வேண்டும். விடாமல் நம்பிக்கை கொள்வது ஏன், அதன் முக்கியம் என்ன என்பதை குறித்து நாம் காணும் பொழுது, நம்பிக்கை வைப்பதில் தாமதிப்பது உள்ளார்ந்த மனிதனை அது பலவீனமாக்குகிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயங்களிலே நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட காரியம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலே அது நிறைவேற்றப்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆண்டின் இறுதியில் கூட அது நடக்காமல் போகலாம். அநேகமாக அதற்கு அடுத்த ஆண்டிலே நடக்கலாம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டாலும் அது இன்னும் நடக்காமல் போகலாம். எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் போது உள்ளான மனிதன் நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து பலவீனமாகிறான். மறுபுறம் நாம் நம்புகிற காரியம் நடக்கையில் அது ஒரு ஜீவ விருட்சம் போன்றதாக நமக்குள் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அது ஊக்கத்தையும் புத்துணர்ச்சியையும் நமக்கு தருகிறது. நாம் புத்துணர்ச்சியையும் புதுபலனையும் உணர்கிறோம். நமது நம்பிக்கை மேலோங்குகிறது. நாம் ஒரு புதிய உத்வேகம் பெற்று முன்னேறுவதற்கு ஏதுவாய் அது காணப்படுகிறது. பாருங்கள், நம்பிக்கை என்பது ஒரு ஆத்தும நங்கூரம் போல செயல்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:19 அந்த நம்பிக்கை நமக்கு ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது என்று முடிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்பிக்கை என்பது ஆத்துமாவின் நங்கூரம். ஆத்துமா என்ற வார்த்தை மனம் அல்லது விருப்பம் மற்றும் உணர்ச்சிகளை குறிக்கிறது. ஆத்துமாவுடனான நம்பிக்கையின் தொடர்பை விளக்குவதற்கு ஒரு கப்பலில் இருந்து நங்கூரம் இறக்கிவிடப்பட்ட ஒரு ஒப்புமை இங்கு வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நங்கூரம் கடலில் விடப்படும் போது அது புயலின் மத்தியிலும் அந்த கப்பலுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது. நம்பிக்கை ஆத்துமாவின் நங்கூரம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு நம்பிக்கை இல்லையென்றால் என் ஆத்துமா, என்னுடைய விருப்பம் மற்றும் உணர்ச்சிகள் மற்றும் அறிவாற்றல் ஆகியவை கொந்தளிப்பான காலங்களில் போதுமான நிலைத்தன்மை அல்லது வலிமை இல்லாமல் போய்விடும் என்பதே இதன் பொருள். மக்கள் நம்பிக்கையை முற்றிலுமாக இழக்கும்போது வாழ்க்கையின் புயல்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாத அளவுக்கு அது கடினமாக தோன்றலாம். அவர்கள் விரக்தியடைந்து எளிதில் பின்வாங்க தொடங்குகிறார்கள். வாழ்வதற்கு ஏதேனும் காரணம் உண்டோ என்று அவர்கள் யோசிக்க தொடங்குகிறார்கள். நம்பிக்கையற்ற எண்ணங்கள், என்மேல் எவருக்கும் அக்கறை இல்லை, எல்லாம் தவறு மற்றும் அது ஒருபோதும் அது நடக்கப் போவதில்லை போன்ற எண்ணங்கள் நம்முடைய மனதை அலைக்கழித்து விடுகின்றன. இந்த நேரத்தில்தான் பலர் தற்கொலை கூட செய்து கொள்ள நினைக்கிறார்கள். எனவே மிகவும் கடினமான சூழ்நிலையில் கூட நம்பிக்கையை நாம் இழக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம். நம்பிக்கை என்பது நம்முடைய ஆத்துமாவின் நங்கூரம். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்பிக்கை என்பது நம்முடைய விசுவாசத்தின் முன்னோடியாக காணப்படுகிறது. எபிரேயர் 11:1 சொல்லுகிறபடி, விசுவாசமானதும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை நமக்கு அத்தியாவசியம். ஏனென்றால் விசுவாசமானது நம்பிக்கையை சார்ந்து காணப்படுகிறது. நம்பிக்கை விசுவாசத்திற்கு முந்தியது. நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நாம் விசுவாசத்தோடு கூட இருக்க முடியும். நம்பிக்கை அத்தியாவசியமானது. ஏனெனில் விசுவாசமானது நம்பிக்கையை சார்ந்தது. நம்பிக்கை விசுவாசத்திற்கு முந்தியது. நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நாம் விசுவாசத்துடன் இருக்க முடியும். தீவிரமாய் நோய்வாய்ப்பட்ட ஒருவரை உதாரணமாக கருத்தில் வைத்து பாருங்கள். மருத்துவ அறிவியலால் எதுவும் செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். மேலும் அவர் வாழ இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. அத்தகைய சூழ்நிலையில் பெரும்பாலான மக்கள் எல்லா நம்பிக்கையையும் விட்டு விடுவார்கள். அவருடைய இறுதி தருணங்கள், அவரது கடைசி வார்த்தைகள் மற்றும் அவரது இறுதி அஞ்சலி ஆகியவற்றின் காட்சிகளே அவர்களுடைய மனதை நிரப்பும். ஒரு நபர் நம்பிக்கையை கைவிடுகையில் விசுவாசம் கூட கிரியை செய்யாது. ஏனென்றால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஒரு நபர் குணமடைவார் என்று நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது தேவனிடமிருந்து நாம் கட்டாயம் நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் நிச்சயம். தேவன் மேல் விசுவாசமாய் இருப்பதற்கு நம்பிக்கை அவசியம். மிகவும் பிரியமானவர்களே, தேவன் நம்மை விசுவாசத்திற்கு நேராக அழைக்கிறார். இந்த செய்தி நம்மை நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஏதுவாக வேத வாக்குத்தத்தங்களும் வேத வசனங்களும் நம்மை விசுவாசத்திற்கு நேராகவே நடத்துகின்றன. எனவே நாம் அவர் பேர்ல நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அது ஒருபோதும் அது நம்மை வீணாய் எடுத்துக்கொண்டு போவதில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நம்பிக்கை மிகவும் முக்கியம் என்பதை இந்த தியானத்திலே நாம் அறிந்து கொண்டோம். இந்நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டதற்காக நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.